ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? காலைல ஏஞ்சோடனே திராட்சை தண்ணியை குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி மேலே ஒரே க்ரேஸாக இருந்தது. சரின்னு மாவு பிணைஞ்சி வச்சுட்டு மாவு நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு அப்படியே நெய் தடவி மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிரேவி செய்யலாம்னா எனக்கு ரொம்ப லேசியாக இருந்தது. சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு துருவின தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கிட்ட எனக்கு ரொம்ப பசி வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு பாலில் குங்குமப்பூ, அப்புறம் நாட்டு சர்க்கரை, ப்ரோட்டீன் பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பாலை குடிச்சிட்டு தெம்பாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தாளிப்புக்கு கருவேப்பிலை, பட்டை, பிளாம்பர், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெங்காயம், தக்காளி, கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து எடுக்கணும். பார்க்கவே நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருந்தது. அந்த ஸ்மெல்லே வந்து அந்த பிரியாணி ஸ்மெல் மாரி இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட் அந்த கிரேவி. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளி வேகணுங்கிறதுக்காக அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வாசனை போனதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் அது 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள், அப்படி உங்கள்கிட்ட கரம் மசாலா தான் நீங்கள் கரம் மசாலா கூட டேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் போடவே இல்லை கரம் மசாலா. நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகணும். அதுக்கப்புறமா வந்து அந்த அரைச்சி வச்சு தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு அது அப்படியே எல்லாத்தையும் கொட்டி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான கிரேவி ரெடி ஆகிடும். தேங்க்யூ கைஸ்.